போனால் 2வது ரைடை என் மூஞ்சி நாஸ்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே ஒருத்தன் வந்து வேஸ்ட்டாக நிற்கிறான். வந்ததான் பேர், ஆனால் எந்த ரைடுக்கு வரல. என் மூஞ்சில் ஏதாவது சாரல் அடிக்கும், ஆனால் வேற லெவலு. அடுத்து நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைல் போகலாம் சொல்லி முடிவு பண்ணி போனோம். இந்த ஃப்ரீ ஸ்டைலில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தா, மேக்ஸிமம் ஹைட்டு வந்து 5.7 வரையும் தான் இந்த ஃப்ரீ ஸ்டைல் வந்து ரைட் பண்ண முடியுது. அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து ஹைட் உள்ளவங்க போனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த லாக் வந்து லாக் ஆகலை. என்னன்னா அந்த ஷோல்டரில் வந்து அந்த லாக் வந்து சரியாக உட்கார்றதுனால ஷோல்டர் பெயின் வருது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தனால அவன் போயிட்டான். அதுவும் இல்லாமல் வந்து அவன் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால அந்த சரியாக லாக் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து மூச்சை இழுத்து பிடிச்சி உட்கார மாதிரி இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் வந்து அந்த ரைடை விட்டு போனான். அவன் மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ரைடில் உட்காரும்போது ஒரு 5 பேர் வெளில வந்துட்டாங்க. மெயின் ரீசன் இதுதான். ஹைட்டு ஓவராக இருக்கிறனாலையும் வெயிட் ஓவராக இருக்குன்னா இந்த ரைடு எங்களால் பண்ண முடியல சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து வெளில வந்துட்டாங்க. நான் அந்த ரைடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு கரெக்டான ஹைட்டு வெயிட் இருக்கிறதுனால நான் இந்த ரைடை சரியாக நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக வந்து கிட்ஸ் ரைடுக்கு இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ரைடு முடிச்சிட்டேன். மொத்தம் 3 ரைடு தான் முடிச்சிருக்கு. மணி வந்து 2 மணி ஆகுது. 11 மணிக்கு வந்தேன். 3 ரைடாக போக முடியல. எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ரைடுலாம். கேராக இருக்குது ரைடெல்லாம் பார்த்துது சுற்றிட்டு வரக்கா. எல்லாம் ரெஸ்டாக போகிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கிட்டு கொடுத்த காசுக்கு. எல்லாம் வந்து ஃபாஸ்ட்ராக் வந்து அன்லிமிட்டடு. அன்லிமிட்டாக போகலான்னு நினச்சேன். பார்த்தா முன்னுக்கு வந்து ரொம்ப கிழியுது. இதான் அன்லிமிட்டட் வேறு போகலாம் வாய்ப்பே கிடையாது. வாட்டர் கேமில் தான் என்ஜாய் பண்ணோம்.